ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம கிரிக்கு பாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு லிரிக்கல் வீடியோ அதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கேப்டன் மில்லர் அந்த படத்தில் வரும் ஒரு உன் ஒளியில் பக்கத்தில் என்ன கண்ணு கூசுது, என்னது இது வச்சு நிற்கிறான். எப்படா இது எதுக்குறா அந்த லைட்டு அதெல்லாம் வச்சு எதுக்கிறதுக்காக சைடில் நின்று கேட்குறான். அது ப்ராப்பர்ட்டி காமெடி, அதை நம்ம கண்டுக்காம பாத்தீங்கன்னா இதுதாங்க இன்னையோட கண்டென்ட் அப்படின்ற கண்டென்ட்டுக்காக கண்டென்ட்டே கையில தூக்கிட்டு வந்துட்டு உன் ஒளியில் அப்படின்ற லிரிக்கல் வீடியோ சாங் நம்ம கேப்டன் மில்லர் படத்துல இருந்து இப்ப விட்டுருக்காங்க. சோ அதை காணுவதற்கு தான் நான் உன் ஒளியவே தூக்கிட்டு வந்துட்டு நம்ம பெரிய ஒலிக்க வந்தோம் சொல்லிட்டு ஒளியோட ஒளியா ஒலிக்கு வந்துருவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது என்னன்னா, சொன்ன மாதிரி நம்ம உன் ஒளியிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் மில்லர் படத்தோட லிரிக்கல் வீடியோ. அதிலும் இல்லாம நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடித்து, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் டைரக்டராக மியூசிக் அமைத்து, அப்புறம் நம்ம அருண் மதீஸ்வரன் அப்படின்ற அவரோட டைரக்ஷன்ல இந்த படம் வெளியாகி இருக்கு. நம்ம கபில் அதுக்கான முழு இன்னொரு விவரத்தெல்லாம் சொல்லுவாரு. கபில் சொல்லுங்க. சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இது ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் பண்ணிருக்கோம் தானே? ஆமா, பண்ணிருக்கோம். அதெல்லாம் பண்ணாத சம்பவங்களா பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதுல போய் பாருங்க. அண்ட் அதே மாதிரி இதுல யார் யார் நடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, நம்ம தனுஷ் நடிக்கிறாரு, அப்புறம் பிரியங்கா மோகன் அவங்க நடிக்கிறாங்க. கரெக்டா விக்கிபீடியால வருது, எனக்கு தெரியலங்க. தனுஷ் அவர்கள், பிரியங்கா மோகன் அவர்கள், அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் நிறைய பேருக்கு தெரியும். சோ அவரும் இருக்காரு. அப்புறம் விநாயக் அவங்க இருக்காங்கன்னு போட்டிருக்கு. அப்புறம் இந்த அவங்க இவரு ஜெயிலர் வில்லன் அவரு. அதனாலதான் கேட்டேன் கரெக்டான விக்கிபீடியால காட்டுறது. எனக்கு யூடியூப்ல போட்டிருக்கா சிவராஜ்குமார் போட்டிருக்கு. சிவராஜ்குமார்னா இவரா? அவர்தான் ஜெயிலர் அவர்தான். அதனாலதான் கேக்குறேன், அதெல்லாம் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் கேஷ் இது கரெக்டான்னு கேட்டேன். போட்டிருக்கு அவரு பேரு. அதான் அதனாலதான் கேட்டேன் உங்ககிட்ட, யூடியூப்ல பாத்துட்டு இருக்கேன் கரெக்டானு. அதே மாதிரி சாங் கம்போசர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் தான். அண்ட் சிங்கர் ஃபார் திஸ் சாங் யார் பை பாக்குறே சொல்லுங்க, யாரு சிங்கர் ஃபார் திஸ் சாங்? ஜிவி பிரகாஷ் அவர்கள் தானே இல்லையா? சியான் ரோலண்ட் அவரு யாருன்னு தெரியுதா? அது தெரியுமா? நிறைய பாட்டு பாடியிருக்காரு. சியான் ரோல்டன் இதெல்லாம் அவர் தானே? இந்த ஆல்பம் சாங் நான் பண்ணிருப்பேன். பாட்டு மறந்துச்சுடா, பட் நான் வர மாட்டேங்குது. அதனால யாருன்னு தெரியுதா உங்ககிட்ட கேட்டேன். பட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆகல. நேத்து கூட அந்த பாட்டுல எனக்கு அந்த சாங் ஞாபகம் இல்ல டப்புன்னு. அதான் சாங் சரியான சாங். அதெல்லாம் அவர்தாங்க. உன் ஒளியில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் பேரு. இது ஒளியிலே கரெக்ட், உன் ஒளியிலே. செக் பண்ணுவான். நீ தப்பா சொல்லுவடா, நீ தப்பா சொல்லுவடா. சொல்லிட்டு பாருங்க மக்களே, இந்த உலகமே இப்படிதான். இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனா நேத்தாச்சு. நம்ம இன்னைக்குதான் பாக்குறோம். நேத்தாச்சா? 4 மணி நேரம் தான்டா இருக்கு நம்ம இது பண்றப்போ. நேத்து டீசர் ஆச்சு. எதையாச்சும் உளறிக்கிட்டு இருக்க வேண்டியது. இதுல வேற நான் தப்பா சொல்றேன்னு வேற ஊருக்கு போஸ்டர் போட்டு ஓட்டுவாங்க. சொல்றது பூரா தப்பு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா டெய்லர் கூட போயிடுவோம். டெய்லர் நம்ம ஸ்ட்ரெயிட்டா பாட்டுக்கு போயிடும். லிரிக்கல் சாங்குக்கு போய் விட்டு நம்ம முடிச்சுட்டு இப்போ இந்த சாங் இருக்கு அப்படின்றத, மேபி இது ஒரு ரொமான்டிக் சாங்கா இருக்குமோ அப்படின்னு தெரியுது. நம்ம அதை பார்த்துட்டு எப்படி இந்த சாங் இருக்கிறது அப்படின்றத நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். நமக்கு போயிடுவோமா? போயிடலாமா? எப் அவர்கள் விதி சிரிக்குதா அழுதா தெரியல.
கதி நன்றியா குற்றமா புரியல. நடின்னு நான் என்னைய தேத்துறேன் உண்மையை மறைச்சு. பாஸ் வெளிச்சத்திலே என் இருள் புரியுதே. வேர்ல்டு வைடு பொங்கல் ரிலீஸ்க்கு வருகிறது. உங்கள் 2024 என்னைக்கு 14th 13th மேபி 12th ரிலீஸ் பண்ணுவாங்க. 4 நாள் லீவ் வரும்ல, அதுவும் இல்லாம தடவை மண்டே வேற வருது பொங்கல். அதனால முன்னாடி நாள் தேர்ஸ்டே ரிலீஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு, முன்னாடி வாரத்தோட தேர்ஸ்டே. ஆமா ஆமா மண்டே சண்டே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, சாட்டர்டே ரிலீஸ் பண்ணுவாங்க, மேபி அந்த ஃப்ரைடே பண்ணுவாங்க. தேர்ஸ்டே கூட வாய்ப்பு இல்லை, ஃப்ரைடே ஃப்ரைடே இல்ல, நிறைய படம் தேர்ஸ்டே என்னடா பண்றாங்க, எங்க ஃப்ரைடே பண்றாங்க. இல்லை மேன், அது எப்பவுமே பொங்கலுக்கு அந்த ஃப்ரைடே அந்த டைம்ல வந்துச்சுன்னா 2 நாள் லீவ் வரும் எக்ஸ்ட்ராவா. ஓ அப்படி சொல்றியோ? தேர்ஸ்டேல இருந்து இது வாங்கணும். இது 6 நாள் லீவ் கணக்குல வரும்ல. ஓகே ஆமா, அதுவும் இருக்கலாம் மேபி தெரியல. இல்ல சில படம் வந்து பொங்கலுக்குனே இப்ப மண்டே கூட ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12-13 ரேஞ்ச்ல தான் நிறைய படத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கூட. இல்ல ஒரு பெரிய படம் மட்டும் பேக் அடிச்சிருச்சுன்ற மாதிரி பேசுறாங்க. அது என்ன படம்ன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ வந்து இந்த இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஒளியிலே லிரிக்கல் வியூவை பத்தி பேசுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சேன்னா அவங்க அந்த பேப்பர் கட் மாதிரி வச்சு சில விஷயங்கள்லாம் அதை எடிட் பண்ணி கொண்டு போனாலும், வந்துட்டு கன்ல நிக்கிறது, அப்ப இன்னொரு இதுல சைட்ல 2 பேர் நிக்கிறது, நடுவுல அந்த நெருப்பு வந்து அங்க ஒரு லிரிக்கல் லிரிக்ஸ் வந்து அந்த ஒளியிலே இதுல பாத்தீங்கன்னாலே ஃபுல்லா அந்த கன்னு அதெல்லாம் ஃபுல்லா வச்சிருந்தாங்க. சீனா காட்டினப்போ கூட பிரியங்கா மோகன் அவங்க கையில கன்னு தான் வச்சிருந்தாங்க. வந்து அது பார்க்கும்போது ரைட்டு சம்திங் ஏதோ இந்த படத்துல பயங்கரமா பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலே வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவின்னு சொல்லிட்டு நம்ம லவ் சாங்லயே நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க.
அதே மாதிரி அப்படி அந்த கூட சொல்லலாம். சாங் லைன்ஸும் செமையா இருந்துச்சு. ஒவ்வொரு லைன்ஸ் ஸ்டார்டிங்ல அந்த கவிதை கவிதை லைன்ஸும் செமையா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு நல்லா இருக்கு. யார் இவரு? கபீர் வசுகி தானே? வாசுகி. வாசுகிடா இப்படி பண்ற. முன்னாடி எந்த பாட்டு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன படம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கு? நான் போட்டு பாக்குறேன். கபீர் வாசுகி அவர்கள் எழுதினது. இரும்பு திரையில யார் இவன் பாட்டு எழுதியிருப்பார் போல. ஏன்னா இந்த மாதிரி அப்புறம் நேரத்துல இந்த தாராள மாதிரி பிரபுல மனுஷன் அப்படின்னு ஒரு இதுக்கு எழுதியிருக்காரு. இரும்பு திரை இவர் தானே? அர்ஜுன் தானே? அர்ஜுனும் இவரும் அர்ஜுன் விஷால் அவர்கள் நடிச்சு சமந்தா இருப்பாங்களே. அந்த பாட்டு இட்டுன்னு நினைக்கிறேன். லைன்ஸ் தான் செமையா இருந்துச்சுப்பா அவரு. ஆமா சூப்பரானதா இருந்துச்சு. அதே செம்மையா நம்ம மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஜிவிபி அவரோட வாய்ஸும் சரி, வாய்ஸ்ன்ற மாதிரி அவரோட மியூசிக்கும் நல்லாவே சூப்பராகவே லைன்ஸ்க்கு அந்த இதுக்கு ஃபுல்லாவே மேட்ச் ஆகுற மாதிரி அவர் எப்பவுமே எடுத்துட்டு போயிடுவாங்க. எப்படி வேணுமோ மியூசிக் அதுக்கேத்த மாதிரி கொடுத்துருவாரு. தனுஷ் அவர்களும் ஜிவி பிரகாஷ் அதேதான் நானே சொல்ல அவர்களும் வந்தேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு ரா பிலிம்க்கு இதுவோ அதுவோ எதுனாலுமே செஞ்சு விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுக்கு அவரு கபில் சொன்ன மாதிரி ரோஸ் குப்தா தான் ரொமான்டிக்கா, அவங்க துப்பாக்கிலையுமே ரொமான்டிக் ஆடுவாங்க. ஃபுல்லா நெருப்பெரிய வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சு தனியா லவ் ட்ராக் பெருசா இருக்கும்லாம் எனக்கு தோணல. ஃபுல் அண்ட் ஃபுல் போற ஃப்ளோவா மேபி வார் அதை பேஸ் பண்ணி அத இந்த வார்ன்னு லிட்டரலா மீன் பண்ணல. அந்த இது போராட்டத்துக்கு அந்த மாதிரி சொல்றேன். இதுல இந்த சாங்ல பார்க்கும்போது இந்த ஊர்ல நடக்கிற போராட்டத்துக்கு எடுத்து போற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கு. அதுல மேபி ஒரு லவ் ட்ராக் சின்னதா இருக்கலாம் அந்த மாதிரிதான் தோணுது. இல்லைன்னா எனக்கு அப்படிதான் தோணுது பார்க்கும்போது. ஏன்னா முன்னாடி இருந்த படத்துலயும் பெருசா இவர் டைரக்டர் எடுத்த படத்துலயும் பெருசா லவ் ட்ராக் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இதுக்கு முன்னாடி இவரு இந்த இவங்களை வச்சு கீது சுரேஷ வச்சு ஒரு ராக்கி பெருசா பார்க்கல. ஆனா அதுவுமே ஒரு பயங்கரமான த்ரில்லர் இந்த பிலிம் ஓரியன்டட் பிலிம் தான். அதே மாதிரி த்ரில்லர் நீ பாத்துறல ராக்கி? இல்ல பார்க்கல. அதுவும் ராக்கி பார்க்கல. சாணி காகிதமும் நான் பார்த்தேன். சோ அதுல வந்துட்டு அது கிட்டத்தட்ட கீது சுரேஷ் அவரும் செல்வராகவன் அவர்களும் நடிச்சு அது ஒரு ரிவெஞ்ச்கான ஒரு இன்டென்ஸான ஸ்டோரி மாதிரிதான் போகும். அந்த பிலிம் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கிட்டத்தட்ட ஒரு வெற்றிமாறன் எப்படி அவர் ஒரு சாயல்ல கொண்டு போறாரு பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இவருமே அவருக்குன்னு ஒரு டோன் வச்சு அதோட இதுலயே எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. சோ அந்த விதத்துல இந்த பாட்டும் ஒரு பாட்டு அது கதையோட கதையா இந்த பாட்டும் மாட்டேஜ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி டிராவல் ஆகும் நினைக்கிறேன். சோ இந்த இது இப்படி போய் இன்னும் எக்கச்சக்க சிங்கிள்ஸ் இருக்கிற சிங்கிள்ஸ் மேபி ஒரு சிங்கிள் 2 சிங்கிள் இன்னும் வரலாம். வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஒரு ட்ரெய்லர் தான் வரும். ட்ரெய்லர் போனோம் ஏன்னா இதுல ஒரு மாசம் தான் இருக்கா? ஒரு மாசம் கூட இல்ல, 20 நாள் தான், 20 days தான் இருக்கு. ட்ரெய்லரு நியூ இயர் கிட்ட அந்த டைம் மேபி நெக்ஸ்ட் வீக் கூட வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ரூமர் தான் அது. சும்மா போறப்போ கொளுத்தி போடுவோம் நம்மள நியூ இயர்க்கு வருது ட்ரெய்லர் அப்படின்னு. எத்தனை பேர் நியூ இயர் ட்ரெய்லர் வருதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க கமெண்ட்ல போடுங்க. நீங்க என்ன டேட்ல வரும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க? இதுக்கு முன்னாடி கில்லர் அப்படின்ற வீடியோ பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவை நம்ம இத்துடன் கலையை சாத்தி இழுத்து மூடுவோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. மறக்காம உங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமும் ஷேர் பண்ணிட்டு உங்க ஆதரவை நம்ம சேனல் கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி சூப்பரான அட்டகாசமான வேற லெவல் வீடியோவில் உங்க திரும்பி சந்திக்கும் வரை உங்கள் விடைபெற போகிறது உங்க நண்பர்கள் பிசிஓ மற்றும் கபீர். டாடா பை பை.